ஆட்டிசம் குறைபாடு உட்பட சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு திறன் பூங்கா பெற்றோர்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. பூங்காவில் விளையாடி மகிழும் சிறப்பு குழந்தைகளுக்காக தனியாக ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருப்பது பெற்றோருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்துள்ளது. சிறப்பு குழந்தைகள் என்கிற வார்த்தைகள் வெளி உலகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம். உண்மையில் ஒரு சாதாரண மனிதனை விடவும் எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த அக்குழந்தைகளை உணர்ந்து கொண்டால் அத்தகைய அன்பை நீங்கள் எங்கும் பெற முடியாது. சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்காக தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் மொத்தம் 20 பல்வகை திறன் பூங்காக்கள் அமைக்க அரசு திட்டமிட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக சென்னை புழலில் உள்ள பொப்பிலிராஜா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பல்வகை திறன் பூங்காவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். இந்த பூங்கா சாதாரண விளையாட்டு இடமாக இல்லாமல் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை போன்ற பல்வேறு உணர்திறன்களை தூண்டும் வகையில் சிறப்பான வடிவமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உணர்வு குறைபாடு சம்பந்தமான இந்த ஆட்டிசம் குழந்தைக்கு ஒரு நிறைய கேர் கிடைக்கலன்றது தான் நாங்கள் மனு வச்சு இதெல்லாமே நாங்கள் அப்ளிகபிள் பண்ணோம். ஸோ ஓடி, ஸ்பீச், ஸ்பெஷல் எஜுகேஷன், பிசியோதெரபி எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த சென்சரி பார்க் மூலமா நம்மளுக்கு இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான தொடு உணர்வு ப்ராப்ளம் பெரிய லெவலில் பிரேக் ஆகும் சார். பல இடங்களில் சிறப்பு குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களை புறக்கணித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த பூங்கா பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வெளியே கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும், அதுக்காக நாங்கள் போனோம் அப்படி இருக்கோம். ஆனால் இப்போ இங்கே ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறதுனால இது எங்களுக்கு ரொம்ப யூஸாகவும் இருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு டீச்சர்ஸும் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களால் முடியலனா கூட டீச்சர்ஸ் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கும் நன்றி, முதலமைச்சருக்கும் நன்றி. இந்த குழந்தைங்கள கூட கொண்டு வராதிங்க. இந்த குழந்தைங்க இவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இவங்க எப்படி கத்துறாங்களோ அதே மாதிரி கத்துவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே நிறைய பேர் சொல்லி நாங்களும் கேட்டிருக்கோம். அந்த பயம் எங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த குழந்தை இருக்கிறப்ப இந்த குழந்தை போனா இவங்களோட ஆக்டிவிட்டி அவங்கள பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்களும் நிறைய அச்சத்தோட இருந்தனால இருக்குது. ஆனா இன்னைக்கு இங்க இந்த குழந்தைங்க விளையாடுறப்ப அவங்க மைண்டும் நல்லா இருக்குது, எங்களுக்கும் மனசு ரொம்ப திருப்தியா இருக்குது. 14 வகையிலான அம்சங்களை கொண்ட இதுபோன்ற பல்வகை திறன் பூங்கா மூலம் தமிழ்நாடு முழுவதும் 10,482 மாணவர்கள் பயனடைய உள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.